வானொலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திரு சேவியர் அல்போன்ஸ், திருமதி நிஷி ஜெயக்குமார் மற்றும் குடும்பத்தினர். திருமதி ஜீன் ரெசல் சேவியர் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு நெஞ்சம் நிறைந்து நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவைகளுக்காக அன்னை மரியாள் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றமுறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவார்த்தை நற்கருணை வழியாக எங்களை தொடர்ந்து வாழ்விக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேறு உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துன்புற வேண்டியிருப்பினும் அந்நாளில் பேறு வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர் உறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேறு வகை கொள்கின்றீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன்.
ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் சரிவாராக மாறி இவ்வாறு செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமாய் சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிக கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஏரியா. ஏனென்றால் இதை மிக எளிதாக புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம். சீடர்களே 2 முறை திகைப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு முறை திகைப்புக்குள்ளானார்கள், 2வது மிகவும் திகைப்புக்குள்ளானார்கள் என்று நற்செய்தியாளர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த இளைஞனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. கட்டளைகளை அவன் சிறு வயது முதலே கடைபிடித்திருக்கிறான். இந்த ஒன்று தான் நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அவன் கடைபிடித்ததல்ல,
அவன் கடைபிடித்ததால் அவனுக்கு என்ன நேர்ந்தது பாருங்கள். நற்செய்தியாளர் மார்க் அழகாக சொல்கிறார், அப்போது இயேசு அன்பு ஒழுக அவரை பார்த்து. இதுதான் he loves. ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதற்கான அடையாளம் எப்போது வருகிறது என்றால், எப்போது நாம் இந்த கட்டளைகளை சரியாக கடைபிடிக்கிறோமோ, குறிப்பாக தீமையானவற்றை அகற்றவும், தாய் தந்தையை போற்றி நடக்கவும், அவர்களுடைய மதிப்பீடுகளை பின்பற்றவும் தயாராக இருக்கிற பொழுது இயேசுவின் அன்பொழுகுகிற பார்வை நம்மீதும் வருகிறது. அதுதான் சொல்றாரு. வேற பெரிய மலையை மறிக்கணும்லாம் ஆண்டவர் எதுவும் நம்மகிட்ட கேட்கறது இல்லை. குறைந்தபட்சம் தீமைகளை விலக்கு, அம்மா அப்பாவுக்கு சொல்றதை கேளு, நல்லபடியா அந்த வேல்யூஸை ஃபாலோ பண்ணு, அவ்வளவுதான். எனவே அவர் அன்பொழுக பார்க்கிறார். செகண்ட் பார்ட் தான் பிரச்சனை. கடைசி சொல்ற, உனக்கு இன்னும் ஒன்று குறைவாக உள்ளது. ஏனென்றால் இப்போது நீ மண்ணகத்தில் பணக்காரனாய் இருக்கிறாய், செல்வந்தனாய் இருக்கிறாய். ஆனால் விண்ணகத்திலும் செல்வந்தனாய் இருக்க வேண்டும் என்றால் ஒன்றை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, உமக்கு உள்ளதை நீர் பிறரோடு விற்று பிறரோடு பகிர்ந்து கொள்ளும், விண்ணகத்தில் செல்வம் சேர்த்தவராய் பெரும் செல்வந்தராய் இருப்பீர் என்று சொல்லுகிறார். அவர் முகம் வாட்டமிட்டு போய் விடுகிறார். அதுக்கு 2 விஷயம் காரணமா இருக்கலாம். ஒன்று, அவர் தன்னையே மிகப்பெரிய செல்வந்தராக அவர் நினைத்திருக்கலாம். கடவுளுடைய பார்வையில் செல்வம் என்பது நல்ல வாழ்க்கை தான், மற்ற மாதிரி பொருட்கள் அல்ல. பொருட்கள் தேவைக்கு மட்டும்தான், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கடவுளை பொறுத்த மட்டும் திருட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, அவர் செல்வம் தான் தனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நம்பி இருக்கலாம். இந்த 2ல ஒண்ணுதான். He suffers from these 2 things. ஒன்று, தான் பெரிய செல்வந்தர், நல்ல செல்வாக்கோட இருக்கிறவங்கிறத நம்பி இருக்கலாம். இல்லை, இந்த செல்வம் தான் தனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, தர இருக்கிறது என்று நம்பி இருக்கலாம். எனவே அவரால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்படியே முகவாட்டத்தோடு அவர் போய்விடுகிறார். இயேசுடைய முகமும் கண்டிப்பாக வாடி போயிருக்கும். ஏன்னா அவர் அவனை அன்பொழுக பார்த்தார். அந்த அன்பு என்பது சாதாரண அன்பு அல்ல. அது அகாப்பே என்று சொல்லப்படுகின்ற, நீ விண்ணகத்திற்கு உரிமையாளன் அப்படிங்கிற அந்த அன்பு ஒழுகத்தான் அவர் அவனை பார்க்கிறார். ஆனால் அவன் திரும்பி போய்விடுகிறான். போது இயேசு சொல்லுகிறார், யாரால் முடியும்? கடவுளால் அது முடியும். வரலாறு முழுவதும் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். உதாரணமாக சுங்கவரி வசூலித்துக் கொண்டிருந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் ஏற்கனவே பெரிய செல்வந்தர் தான், எல்லாம் பெருசா நிறைய சேர்த்து வச்சிருந்தாரு. ஆனால் இயேசுவனுடைய அன்பு பார்வை கிடைத்த உடனேயே, நீ வா, உன்னை நான் மனிதரை நீ எனக்கு தேவை என்று அவர் அழைத்த பொழுது வந்தவுடன் என்ன சொல்றாரு? நான் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்து விடுகிறேன். அநியாயமாய் சம்பாதித்திருந்தால் அதெல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி, நான் ஏழையாவதை பற்றி பரவாயில்லை, விண்ணகத்தில் நான் செல்வந்தனாய் இருந்தால் போதும், உம்மோடு இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்றால் அது போதும் என்று கேட்டுக்கொள்கிறார். குள்ள மனிதன் சக்கேயு ஊர்லேயே பெரிய செல்வந்தர் தான். ஆனால் அவரும் அப்படித்தான். இயேசு வா என்று உன் வீட்டில் உன்னோடு உணவருந்த வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக தியாகம் செய்ய தயாராக இருந்தார். நான் இங்கிலாந்துல படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கிலாந்து, அயர்லாந்து, டச் இந்த தேசங்களிலிருந்து அங்கிருந்த மிக பணக்கார குடும்பங்களை சார்ந்த அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்களுடைய குடும்பங்களில் தங்களுடைய சொத்துக்களை விற்று நம்முடைய நாட்டிற்கு இங்கே நிலங்களை வாங்கி பள்ளிக்கூடங்கள் இவற்றையெல்லாம் கட்டி ஏழை மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் அங்கே இழந்திருக்கிறார்கள். இழந்து தியாகம் செய்து இங்கே அத்தகைய நிறுவனங்களை அவர்கள் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கியதால் நாம் கல்வி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் எது உண்மையான செல்வம் என்பதை கண்டு கொண்டார்கள். அது எல்லா சமயங்களிலும் இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சமீபத்தில் கூட வாசித்தேன், அடிக்கடி அந்த செய்தி வரும். ஜைன சமயத்தை சார்ந்த பிள்ளைகள், அதுவும் யங்ஸ்டர்ஸ். இப்ப சமீபத்தில் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெண், இவரும் 27 வயது தான், ஆனால் அது ஃபுல்லா மொட்டாயிடுச்சு, ஜைன துறவியாக அது அவர்கள் போகிறார்கள். அவனுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு 2400 கோடி. அவ்வளோத்தையும் விட்டுட்டு ஒரு ஜைன துறவியாக என்னுடைய நம்பிக்கையை பரப்புவதற்காக நான் போகிறேன். இது அடிக்கடி ஜைன சமயத்தில் வர அத்தனை பேர் பார்த்தாலும் குறைஞ்சது 1000 கோடி. ஏன்னா அவங்க எல்லாம் வைர வியாபாரி குடும்பம் வருவதை பார்க்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாரை பற்றி பார்க்கிறோம். ஏராளமான ஒரு அரசனுக்கு நிகரான பிரபு குடும்பத்தை சார்ந்தவர். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்காக இங்கே நற்செய்திக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். இப்படி வரலாறு முழுவதும் எல்லா சமயங்களிலும் ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன், டெல்லியில் ஒரு நபரை சந்தித்தேன்.
அவரை பார்த்தா சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு எளிய வேட்டியும் ஒரு ஜிப்பாவும் போட்டு ஒரு தோல் பையும் போட்டு வந்தார். எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். ஆந்திரா அப்படின்னாரு. எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். ரிஷிகேஷ் போயிட்டுருக்கேன்னாரு. என்னன்னு? சர்ச்சிங் ஃபார் ட்ரூத், உண்மையை தேடி போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு மிகப்பெரிய கம்பெனியினுடைய சிஇஓவாக இருந்தவர். சொல்றாரு, அவங்க அப்பா வந்து அவங்களுடைய தாத்தா ஆந்திராவில் எம்எல்ஏவா இருந்தவர். அவர் சொல்றாரு, என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்கு, போதும், கடவுளை தேடி போறதுக்கு வேற எது தேவை அப்படி. ரொம்ப ஆச்சரியம். எல்லா சமயங்களிலும் உண்மையை தேடுகிறவர்கள், தேடி கண்டடைந்தவர்கள் எதை செல்வம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். ஆக இன்றைக்கு இயேசு சொல்ல விரும்போதும் அந்த அந்த பணக்காரன் வழியாக நமக்கு சொல்ல விரும்போதும் அதுதான். நம் இருப்பதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளை நேசிப்பதற்கு இங்கே இருக்கிற எதுவும் நமக்கு ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது. அப்பதான் கடவுளை முழுமையாக நேசிக்க முடியும். அது அழகா சொல்லாங்க, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட் அந்த ரிலேஷன்ஷிப். அது இருந்துச்சுன்னு சொன்னாலே போச்சு. அப்புறம் இதுதான் பெருசா இருக்குமே தவிர கடவுள் செகண்டரி ஆயிடுவார். அதனால தான் இயேசு அதை சொல்றார், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். அதனால இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா, நானும் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டு கேஸ் தான். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் உங்களோடு, இந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு உலகம் முழுவதும் இருப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருந்தார். அன்னை மரியாளுடைய ஆசிரியர் கண்டிப்பாக இருந்திருக்கும் இங்க வர்றதுக்கு. மிக ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை. இந்த மண்ணிலே நிறைய அன்பு, நிறைய உறவுகளை சம்பாதிக்க முடிந்தது. உலகம் முழுவதிலும் ஏராளமான பேர் நேசித்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நான் எப்படி நேசிக்க போறேன்னு தெரியாது. பட் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மறை மாவட்டத்தில் என்னை ஏற்றுக்கொண்டு பணி செய்ய வாய்ப்பளித்த நம்முடைய மறைமாவட்ட பேராயர் பாசத்துக்குரிய ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் என்னை எப்பொழுதும் ஒரு தம்பியை போல நடத்த இருக்கின்ற பாசத்துக்குரிய பங்கு தந்தை வின்சென்ட் சின்னத்திரை, இந்த மாதா தொலைக்காட்சி இதை உருவாக்கி இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி டேவிட், அவரோடு இணைந்த அருட்தந்தையர்கள் குழுவினர், இங்கே ஒரு சகோதரர் உட்கார்ந்திருக்காரு. இவர்கள் எல்லோரும் நன்றிக்குரியவர்கள். உலகம் முழுவதிலும் எங்களுடைய இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தை விட்டு இப்போ போனோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அடுத்த நிமிடம் சரி, கடவுள் இன்னொரு பணிக்கு அழைக்கிறார், ஸோ அங்கே போயிட வேண்டியதான். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் இதோட ரொம்ப ஒட்டி போச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நாமும் பேதுருவை போல அவர் சொல்வார்கள் ஆண்டவர்கிட்ட உருமாற்ற தோட்டத்தின் போதும், ஆண்டவர் இங்கே இருப்பது எவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, மாதா திருத்தலம், நிறைய கூட்டம், நிறைய பாதேஸ், நல்ல உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இயேசு சொன்னது போல வாருங்கள் எருசலேமுக்கு போவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் திரும்பவும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்கிறேன், அங்கே என்னுடைய பணியை தொடர்வதற்காக. ஸோ இந்த உறுதியை கடவுள் தந்ததற்காகவும், இவ்வளவு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்ததற்காகவும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு இதில் பயன்பெறுகிறவர்கள், பங்கு பெறுகிறவர்கள் அனைவரும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையான செல்வம் அவர்தான், கடவுள்தான். இங்கே இருக்கிற செல்வத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் கடவுளோடும் பிறரோடும் கூடிய உறவிற்கு அது தடையாக ஒரு பொழுதும் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய நோக்கம். எனவே அதை ஆழமாக புரிந்து கொண்டவர்களாக நிலையான செல்வமாகிய கடவுளையே இறுக பற்றி கொள்ள ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா, இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவாய், என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பிறப்பெற்றுள்ள பலியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். இப்பலியிலிருந்து நாங்களும் பேர்வயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களையும் உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜபிக்கின்ற உமது மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன
எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களோடு நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்தும் தம்மையே வெறுமையாக்கி நமக்காக மனிதரானவர். மனிதராயிருந்தும் நம்மையே அன்பு செய்ததால் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக உடைத்து கொண்டவர். இந்த செம்மறியின் அன்பு விருந்து கழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்களும் அது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்விலும் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனையே செல்வம் என நம்பி வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு சேவியர் அல்போன்ஸ், திருமதி நிஷி ஜெயக்குமார் மற்றும் குடும்பத்தினர், திருமதி ஜீன் ரெசல் சேவியர் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.